இந்த உதாரணம் நமக்கு பொருத்தமான உதாரணம். குப்பையை கிளறுகிற கோழிக்கு அங்க கிடக்கிற மாணிக்க கல்லுடைய மதிப்பு தெரியாது. குப்பையை கிளறிக்கிட்டே இருக்கும், வைரம் வரும் எத்தி விட்டுரும், மாணிக்கம் வரும் அதையும் ஓரம் கட்டிடும், ஒரு தங்க மோதிரம் கிடைக்கும் அது ஒரு மிதிமிச்சு தள்ளி விட்டுரும். அதுக்கு எதுதான் தெரியும்? அங்க கிடக்கிற புழு, செத்து போன கொசு, இதுதான். இதுகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா சாப்பிடும். முஸ்லிம்களாகி நாம என்ன பண்றோம்னு கேட்டா, கஷ்டப்படாம வந்த மார்க்கமா இருக்கிறதுனால மாணிக்கத்தை எல்லாம் விட்டுறோம், வைரத்தை எல்லாம் விட்டுறோம், வைடூரியத்தை எல்லாம் விட்டுறோம். இந்த மார்க்கத்தில் இருக்கிற எல்லா நல்ல அம்சங்களை விட்டுட்டு இந்த கூத்தாடி இருக்கானா, நகுமா இருக்கிறாளா, குசுபு இருக்கிறாளா, ரஜினி இருக்கிறானா, கமலஹாசன் இருக்கிறானா, நம்ம தேடிக்கிட்டு போறோம். எதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த புழு பூச்சிகளை நோக்கி, இந்த செத்து போன பிணங்களை நோக்கி கொத்துறதுக்காக வேண்டி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஒரே காரணம் தான், விலங்கலை. விலங்கி இந்த மார்க்கத்துக்கு வரல, எல்லா மதங்களையும் அலட்சி ஆராய்ந்து இந்த மார்க்கத்துக்கு வரல. அப்ப முதலாவதாக ஒரு மனிதன் ஒரு கொள்கையில் இருக்கிறான்னு சொன்னா அது சரிதான் என்பதை எந்த வகையிலேயாவது உறுதி செய்து கொண்டிருக்கணும். முஸ்லிம்களாகிய நம்ம பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சரியான மார்க்கம் அப்படிங்கிறத பல வகையில இன்றைக்கு உறுதி செய்ய முடியும். நீங்க நேற்று வரைக்கும் வாரிசு முறையில் இஸ்லாத்தில் இருங்க, இன்னையில இருந்து விலகி முஸ்லீமா இருங்க. நேற்று வரைக்கும் நாம் எப்படி வேண்டாம் இருந்துட்டு போறோம், ஏதோ எங்க அப்பா முஸ்லீமா இருந்தான் அதனால நானும் முஸ்லீம் இருந்துட்டு போங்க. இந்த நிமிஷத்தில் இருந்தாவது இஸ்லாம் என்பது ஒரு உண்மையான மார்க்கம் தான் என்பதை காரண காரியங்களோடு தகுந்த சான்றுகளோடு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை இங்கே தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் ஒரு வாழும் அற்புதம் என்று விளங்குவதற்கு பல வகைகள் இருக்கின்றன. இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை நிரூபிப்பதற்கு நமக்கு முன்னாடி பல வழிகள் இருக்கின்றன. என்னென்ன வழிகள்லாம் இருக்கின்றன? அல்லாஹ்வுடைய வேதத்தை கையில வைத்துக் கொண்டு அதுல சொல்லப்படக்கூடிய பல சமாச்சாரங்கள் இந்த அறிவியல் நவீன யுகத்திலே கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. அதை பார்த்து விட்டு என்ன செய்யலாம்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் கரெக்டான மார்க்கம் அப்படி நம்பலாம். அல்லது இத்தனை ஆண்டுகள் ஓடி முடிந்த பிறகும் கூட பாதுகாக்கப்பட்ட வேதத்தை வைத்திருக்கிறோமே, அதை வச்சு இந்த மார்க்கத்தை ஒரு நல்ல மார்க்கம் விளங்கலாம். இப்படி பலவிதமான காரணங்களை வைத்து இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம் விளங்கலாம். நான் அந்த மாதிரி பாரதூரமான ஆய்வுகளுக்கு நான் உங்களை இழுக்கவில்லை. எல்லா மதத்தையும் போட்டு ஆராய்ச்சி பண்ணி பகவத்கீதையில என்ன இருக்குது, பைபிள்ல என்ன இருக்குது, குர்ஆன்ல என்ன இருக்குது, இப்படி பாரதூரமான ஆராய்ச்சிக்கு நான் உங்களை அழைக்கவில்லை. நான் ரொம்ப எளிமையான, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப சாதாரணமான சில அற்புதங்களை சொல்லி இது உண்மையான அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், அதற்கு ஏராளமான அற்புதங்கள் இந்த உலகத்தில் நிறைந்து காணப்படுகின்றன, நம்மால் தீர்வு சொல்ல முடியாத பல விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கின்றன, அதைத்தான் என்னுடைய இந்த தலைப்பிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் ஒரு வாழும் அற்புதம் என்று தலைப்பு தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நீங்க எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு நடுநிலையோட அமர்ந்து கொண்டு இந்த இஸ்லாத்தை பத்தி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இது அற்புதம் நீங்க ஒத்துக்கொள்வீங்க. அவ்வளவு அற்புதம் இருக்கு. ஒன்னு ஒன்னா பாப்போமே, இஸ்லாம் எப்படி எல்லாம் அற்புதமா இருக்குது. இந்த அற்புதத்துக்கு முன்னாடி நம்ம எந்த சமாதானமும் உங்களால் சொல்ல முடியாது. அது மாதிரியான அற்புதங்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னா நம்ம ஒரு சரியான பாதையில் தான். அற்புதம் நீங்க எப்படி நினைச்சுக்க கூடாது. பார்த்தீர்களா, மழை மேகமாக இருந்தது, இப்ப பெய்யுமோ அப்ப பெய்யுமோ என்று இருந்தது, 2 நாட்களும் மழை பெய்யவில்லை, அற்புதத்தை பார்த்தீர்களா? அப்படி சொல்ல மாட்டோம். அடுத்த வருஷம் நடத்தும் மழை வந்துடும், அப்ப எங்க போய் முட்டிக்கிறது? ஏதோ இந்த வருஷம் வரல, அடுத்த வருஷம் நடத்தும் வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப நம்ம சொன்னாலும் பொய்யா போயிடும். அப்ப இந்த மாதிரி அற்புதம் என்று சொல்வது இந்த மாதிரி கிறுக்குத்தனமான அற்புதங்களை நான் சொல்லல. எவனுமே மறுத்து பேச முடியாத உண்மையிலேயே அற்புதமாக திகழ்கின்ற அவ்வளவு சாதாரணமா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதங்களைத்தான் உங்கள் முன்னால கொண்டு வந்து இஸ்லாம்ங்கிறது ஒரு அற்புதமான மார்க்கம், அந்த அற்புதமே இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு சான்றாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த உரையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அற்புதத்தை பாருங்கள். நீங்கள் பல மதத்தவரோடு பழகுகிறீர்கள், பலரோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. பெரிய பெரிய படித்தவர்கள், பட்டதாரிகள், வெளிநாடுகளிலே சென்று மேலை நாடுகளிலே படித்துவிட்டு வந்தவர்கள், சட்ட புத்தகங்களை கரைத்து குடித்தவர்கள்,
நீதிமன்றங்களிலே நீதிபதிகளாக பதவியேற்கக்கூடியவர்கள், கல்லூரிகளிலே பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதுபோல அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இப்படி பலரையும் நீங்கள் பார்க்கிறீர்கள், பலரையும் நீங்கள் சந்திக்கிறீர்கள். அவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த சமுதாயம் ரொம்ப கல்வியில கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அவங்க நிலைமைக்கு நம்ம வரவே இல்லை. முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வேற வேற சமுதாயங்களோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய கல்வித்தர அளவுக்கு நம்ம எட்டி கூட பிடிக்க முடியாது. 50 வருஷம் பின்தங்கி இருக்கிறோம். முஸ்லிம்கள் மற்ற சமுதாயத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா 50 வருஷம் பின்தங்கி இருக்கிறோம். முட்டாள் சமுதாயம் என்று மற்றவர்கள் சொல்ற அளவுக்கு இருக்கிறோம். ஆனா அங்க ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன அற்புதம்? பெரிய படித்தவன், பட்டதாரி, விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளர், நீதிபதி, கல்லூரி பேராசிரியர், டாக்டர், என்ஜினியர், இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பகுத்த அறிவு படிக்காத இந்த ஒரு கையெழுத்து போட தெரியாத ஒரு முஸ்லிமுக்கு இருக்கு. இப்படி பிரமிச்சு போறோம், ஆச்சரியப்படுறோம். என்னடா பல்கலைக்கழகத்தில் படிச்சவனுக்கு இல்லாத ஒரு அறிவு இவனுக்கு மட்டும் இருக்குதே, அது என்ன? அது அற்புதம், நம்ப முடியல. ஆனா அப்படி இருக்குது. அது என்ன அற்புதங்கிறீங்களா? ஒரு ஜட்ஜி இருப்பார், அவர் இந்தியாவுடைய சட்டத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சிருப்பார். அவர் வக்கீலா இருக்கும் போது பெரிய பயங்கரமான முறையில் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணுவார். எவனாலையும் வாதத்தில் வெல்ல முடியாது. ஜட்ஜா இருந்து தீர்ப்பு சொல்லிட்டு வருவார். வெளியே வந்தவுடனே அங்க ஒரு கல்லு ஊண்டி வச்சிருப்பாங்க, இப்படி விழுந்துருவார். ஒரு ஜட்ஜி பெரிய அறிவாளி, அவருக்கு என்ன விளங்கல, இது என்ன, இது என்ன, இது என்ன பொருள் விளங்கல, இது என்னப்ப நம்மள மாதிரி ஒரு மனுஷன் வச்சிருக்க, இதை நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தன்னுடைய கைவேலையினால் அழகுபடுத்தி இருக்கிறான், செதுக்கி இருக்கிறான், அவங்க வச்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தெரியல? பெரிய 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 பண்டிதர்களுக்கு எல்லாம் தெரியல. ஆனா பள்ளிக்கூடம் போகாத ஒரு முஸ்லீம் இருக்கிறான அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் படிச்சவன் நம்மளோட மேல இருக்கணும். கடவுள் என்று நாம் நம்பக்கூடியவன் நம்மை விட மேலே இருக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன விஷயம் யாருக்கு தெரியல? பல்கலைக்கழகங்கள்ல போய் பாடம் நடத்துறவனுக்கு தெரியல, பள்ளிக்கூடம் போகாத ஒவ்வொருத்தனுக்கு தெரியுது. இங்க வந்திருக்கிறவனுக்கு மாத்திரம் இல்ல, வராம பள்ளிவாசல் பக்கம் கூட எட்டி பார்க்காம தண்ணியில மிதக்கிறான பெயர் தாங்கி அவனுக்கு தெரியுது. யாருக்கெல்லாம் தெரியுது பாருங்க. இஸ்லாமியத்தில் 1% இருக்கிறான அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் இதை நான் வணங்க முடியாது, இது எனக்கு மேல நான் ஒத்துக்கிற மாட்டேன், நான் தான் மேல, இது என்னை விட கீழே தான். படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுமே என்னை விட கீழே. நான் ஆடு மாடை நான் வணங்க மாட்டேன், கழுதையை வணங்க மாட்டேன், குதிரையை வணங்க மாட்டேன், உயிரோடு உள்ளதை வணங்க மாட்டேன், செத்ததை வணங்க மாட்டேன், சூரியனை வணங்க மாட்டேன், சந்திரனை வணங்க மாட்டேன், செவ்வாயை வணங்க மாட்டேன், சனியை வணங்க மாட்டேன். இப்படி பெரிய பெரிய பெண்ணம் பெரிய அதிசயங்களை பார்த்தாலும் அவன் அடிச்சு முடிக்கிறான். சின்ன சின்ன அற்பமான பொருளை பார்த்தாலும் முடியாதுங்கிறான். இந்த தலை சாயிறதா இருந்தா ஒரே ஒரு சக்திக்கு தான் சாயும். எந்த சக்தி? அது என்னை விட எல்லா வகையிலும் மேல இருக்கிற சக்தி. என்னுடைய தலை கீழே சாயணும்னு சொன்னா என்னைய மாதிரி இருந்தா கூட நான் சாய மாட்டேன். என்னைய விட எல்லா வகையிலையும் ஆற்றல்ல, திறன்ல, சக்தியில, அருள்ல, எல்லாத்திலையும் எந்த வகையிலையும் என்னை விட மேல இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சக்திக்கு முன்னாடி மாத்திரம்தான் இந்த தலை சாயுமே தவிர எனக்கு நிகரானவனுக்கு முன்னால் கூட நான் சாய மாட்டேன். இப்படிங்கிறத இந்த விளங்காத இஸ்லாத்தை ஏற்ற லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன உடனே மாத்திடுறீங்க. இதுக்கு என்ன உங்களுக்கு யார் பாடம் நடத்தினா? இதை பற்றி எந்த முஸ்லிம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி தந்தாங்க? எந்த ஒரு மதரசாவுல இதையெல்லாம் உங்களுக்கு விளக்குனாங்க? ஒருத்தர் விளக்கல. லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் தான் சொன்னாங்க. உங்களுக்கு என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற உடனே அந்த மந்திர சொல் உள்ள புகுந்து படிச்சவன், படிக்காதவன், அறகுற, அறவெட்டுமாங்கள, விவரம் தெரியாதவன், சிந்திக்க தெரியாதவன், கூமுட்ட, அவனுக்கு கூமுட்ட முஸ்லிமுக்கு தெரியுது இது வழங்கப்படுறது இல்ல. கடவுள் என்னை விட மேல இருக்கணும், நான் என்னை விட கீழே உள்ளதை போய் நான் வணங்க மாட்டேன். வணங்குறானே, இது அற்புதமா இல்லையா? இந்த ட்ரைனிங்க கொடுத்தவன் யார்? எந்த உஸ்தாது, எந்த அஜர்த்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தாரு? ஒருத்தர் சொல்லி தரல. அது அல்லாஹ் போடுறான். இந்த கோட்டைக்குள்ளே நீ நுழைந்து விட்டால்
உன்னைய நான் பக்குவப்படுத்துறேன்டா. இந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னு சொன்னா உன்னைய நான் வந்து எஜுகேட் பண்றேன், நான் உன்னைய மேல கொண்டு வர்றேன் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் இந்த அறகுறையா இருக்கிற முஸ்லிம் உள்பட ஒருத்தரை விடாம அப்படி தூக்கி நிறுத்தி காட்டுறான. இப்படி ஆச்சரியமா வெளியே நின்று பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. அப்படி வெளியே நின்று பார்த்தால் பிரமிக்கிறீங்க, எப்படி என்னடா கரெக்டா இருக்கானு. எதுக்கு முன்னாடி இருக்க மாட்டேங்கிறாங்க, பீசுமா நிமிந்து போறாங்க, வேலை கண்டாலும் பயப்பட மாட்டேங்கிறான், ஒரு மாதிரியா கத்தி அறுவாடை வச்சு காட்டினாலும் பயப்பட மாட்டேங்கிறான். கடவுளுக்கு மாடு போயிட்டே இருக்கிறான், நம்மளுக்கு மேல மேல இருக்கணும்ங்கிறான் அப்படின்னு நினைக்கிறானே. இது அற்புதமா இல்லையா? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் காட்டுவதற்காக வேண்டி ஒரு சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒரே மாதிரி முடிவு செய்ய வச்சிருக்காங்க. பல விஷயங்கள் நம்ம கருத்து வேற வளர்ந்துட்டு போகுது. அடிப்படையான ஒரு விஷயத்துல எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக விளங்க வைத்திருக்கிறான. இதுக்கு எவனாலையும் இதுக்கு விட சொல்ல முடியாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர்கள் கூட அவங்க கொள்கையில நிலைத்து நிற்கும்படியாக தங்கள் சமுதாயத்தை ஆக்க முடியல. பகுத்தறிவு கொள்கையை சொன்னவர்களெல்லாம் சிலையை வைத்து அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்கிற அளவுக்கு மாறி போயிட்டாங்களே. இது 14 நூற்றாண்டா மாறலையங்க. ஒரு விஷயம் கொஞ்ச நாளைக்கு இருந்தா ஒத்துக்கலாம். இப்ப நான் சொல்றேன்னு வைங்களேன், நான் சொல்றது இன்னைக்கு நீங்க கேட்பீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்பீங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு கேட்பீங்கன்னு வைங்க, 50 வருஷம் கழிச்சு கேட்க மாட்டீங்க. இப்படியே மறைஞ்சு 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 எல்லா சமயம் நாசமா போச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்கல. அப்ப 14 நூற்றாண்டு கடந்த பிறகும் ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படியோ அப்படித்தான் இன்னைக்கு இந்த விஷயத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி கடவுள் தனக்கு மேலே இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அது அப்படியே வாழையடி வாழையாக பெற்றால் கூட நம்ம கரெக்டா இருக்கிறோமே. மொத்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய விஞ்ஞானியை விட நம்ம தானே அறிவாளிப்ப. யாரு இப்ப அறிவாளி? பெருமைப்பட வேண்டாமா? பெரிய பெரிய சிந்தனையாளருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது அற்புதமா இல்லையா?